ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா ஊரில் முனிசாமி கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் போய்கிட்ருக்கோம். எங்கள் அம்மா பொங்கல் வச்சு இது சேவலாக இருக்கணும்னு சொல்லி நேர்ந்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 வருஷம் சேவல்லாம் அறுத்து சாமின்ட்டு வந்தோம். அதே மாதிரி இப்போயும் போவோம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மகிஷாவுக்கும் இசானாவுக்கும் ஸ்கூல் இருந்துச்சு, எக்ஸாம் நடக்க, அதனால் அவங்க வரல. ஆகாஷ்க்கு எக்ஸாம் கிடையாது, அதனால் அவன் மட்டும் கூட வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கோயில்பட்டி பக்கத்தில், எங்கள் அம்மா ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே காலையிலே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வரும்போதே எங்கள் அப்பா கொஞ்சம் அவல் பொரியல் வாங்கிட்டு வச்சுருந்துச்சா, அதனால் இந்த சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்தது. அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். கிஃப்டெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்லாம் சின்ன பசங்களுக்கு கொடுக்க நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி அப்படியே போகிற வழியில் டீ குடிச்சிட்டு போயிடுவோம். ஏன்னா கோயிலில் போய் சமையல் பண்ணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கடையில் உட்காந்து டீ குடித்தோம். ஆகாஷ், நானே எல்லாம் டீ ஆளுக்கு ஒரு வடை சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே கிளம்புனோமா ரொம்ப நேரம் ஆயிட்டு. நம்ம ஊர் பக்கத்தில் தான் இது, கோயில்பட்டிக்கு வந்துட்டோம். இங்கே வந்தால் டீ குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில்பட்டி எங்கள் அம்மா வீடும் பக்கம் தான். அங்கே வந்தோடனே காயெலாம் ரொம்ப குஷியாக இருந்தா. போனதுலேருந்து ஹாய் சொல்லிட்டே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அச்சு எல்லாமே இருந்தால் எங்கள் அம்மா அதுக்குள்ளேயும் சமையலுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அச்சு கொஞ்சம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் அப்படியே போனோடனே காருக்குள்ளே எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு சாமான். ஏன்னா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வேலையை பார்ப்பான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து சேவல் எல்லாம் பிடிச்சி அலசிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா ஒரு சேவல் பிடிச்சிருந்தா ஒன்று ஓடிட்டு, அப்புறம் மறுபடியும் அதை விரட்டி பிடிச்சிட்டு அப்படியே கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடம் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் அவங்க கோயில் பக்கம் தான். அதனால் நம்ம பைக்கில் எங்கள் அப்பா எல்லாம் இருந்தாங்க. ஏன்னா தண்ணி எடுத்துகிட்டு வரணும்ல சமையலுக்கு. அதனால் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் முனிசாமி கோயில். போன உடனே எல்லா திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அத்தை எல்லாம் முதல்ல குட்டி எல்லாமே க்ளீன் பண்ணாங்க. அதுக்குள்ளேயே நான் பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சு எங்கள் அப்பா தண்ணியெல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. அச்சுக்கும் காயத்ரியும் எல்லாத்தையும் அங்கங்கே வாங்கிட்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்கும் ஒரே குஷியாக இருந்துச்சு. அதனால் நல்லா விளாண்டுருந்தாங்க. நானும் ஆகாஷும் காரில் எடுத்து வச்சுருந்தாலும் அதில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா எல்லாமே வாங்கி வச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா கால் வலி, அதனால தான் உட்காந்துட்ருக்காது. கார் பாருங்கள், குடோன் மாதிரி இருக்குது. எல்லா திங்ஸும் உள்ளே அள்ளி வச்சாச்சு. சமையலுக்கு தேவையான டவ்வி எல்லாமே. எங்கள் அத்தை பொங்க வைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்தனங்குமம் வைக்க அதில் கல்லில் கூட்டி எல்லா இதுலேயும் சந்தனங்குமம் வச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. சித்தப்பா எல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாலை, பூ, சாமி படைக்கிறதுக்கு தேவை எல்லாமே வாங்கியாச்சு. எங்கள் அப்பா காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் போய் நேரம் ஆயிருமோ, அதனால் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துச்சு. எப்போவுமே எங்கள் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு எல்லாம் போனால் எல்லாமே ஜாமான் எல்லாம் வாங்கி முதல்ல நாங்கள் போய் சும்மா கணன்ட்டு சாப்பிட மட்டும் செய்வோம். இது எல்லா வேலையும் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பொங்க வைக்கணும்ல, அதுக்கு தான் பொங்க பண்ண எல்லாமே இது கதம்பம் எல்லாம் சுற்றிக்கிறோன்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளேயும் பொங்க பண்ண அலசி தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் சேவல் இருக்கணும். அதனால் முதல்ல பொங்கல் வச்சுருவோன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் சாமிக்கு அங்கே உள்ள சாமி சிலை எல்லாமே அலசி விடுவாங்கள்ல, அலசி விட்டு அவங்களுக்கு மாலை, பூ எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அது எல்லாமே தனித்தனியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இங்கே ஆச்சி விறகெல்லாம் பறக்கி வச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு விறகு எல்லாமே அது காட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் விறகு எல்லாமே அங்கேயே கிடக்கும். விறகுலாம் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. நாங்கள் எப்போயும் போனாலும் அங்கேயே விறகு எல்லாம் கிடக்கும். அதனால் அங்கேயே எடுத்து எல்லாமே சமையல் எல்லாம் பண்ணிக்கிறோம். கல் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம்.
அதனால் கல் எல்லாமே அந்த அத்தை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆகாஷ் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மட்டும்தான் வீட்டால் மட்டும்தான் போய் சாமி கும்பிட்டு வருவோம்னு கிளம்பி போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அத்தை சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மா வரிசையை ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. கால் வலிக்கு வந்து எங்கள் அம்மா கெட்டு போட்டிருக்காங்க, அதனால தான் உட்காந்துட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோம் எங்கள் அம்மா சேவல் பெருசாகிட்டுனா உடனே கொண்டு வந்து அறுத்து சாமியை கும்பிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம ஊர் பக்கத்துலேயே தான் இருக்குது, எப்போயுமே இங்கே வருவோம் அந்த கோயிலுக்கு. மைசா அப்பாவுக்கும் அன்றைக்கி லீவ் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி அதனால் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு இருந்தோம். ஆகாஷ் தண்ணி எடுத்து வைக்க, மிக்ஸி ஜார் எடுத்து வைக்க, எல்லா வேலையும் க்ளீனாக இருந்துச்சு ஃப்ரெண்ட். ஆகாஷ் எங்கள் அம்மா ஊருக்கு போனால் ரெடியாக இருப்பான். மீதி எங்கேயும் போனால் தான் அவன் டென்ஷன் ஆயிடுவான். எங்கள் அம்மா ஊருக்கு எங்கள் அப்பாட்ட போனால் ஃபஸ்ட்டாலாம் கிளம்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எங்கள் அம்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் அதனால சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு இருந்தா கொஞ்சம் நேரம் எடுத்து முடிச்சு வரிசையாக ஒவ்வொரு வேலையை டக்கு டக்குன்னு ஆரம்பிப்போம் சொல்லி க்ளீனாக ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட். மைசாவும் கூப்பிட்டு வந்து நல்லா ஜாலியாக இருந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எக்ஸாம் நடக்குது, ஆனுவல் எக்ஸாம், அதுக்கு வந்து ஸ்டடி நடக்கும், அதனால் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பொங்க பானை கதம்பு எல்லாம் சுற்றணும்னு சொல்லி அப்பா கதம்பு எல்லாம் வச்சுட்ருக்காங்க. வச்சோன்னா முதல்ல பொங்கல் வச்சு அதை இறக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து தான் சேவலை இருக்க முடியும். அதனால் முதல் வேலையாக பொங்கல் வச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அம்மா அந்த சைடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு தேவையான பூ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. அதுக்குள்ளேயே கோயிலையும் அலசி விட போகிறாங்க. கோயிலுக்கு நம்ம போனோடனே பூசாரி எல்லாமே நம்ம ஃபோன் பண்ணோம்னா வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு முத்தோன்னா 2000 கேக்கு அப்பா வாங்கி தரேன்னா ஒன்னாந்தே பிறந்தநாள் அவளுக்கு. யாருக்கு பிறந்தநாள்? இந்த ஊருக்கு வந்துருங்கடா அச்சு. ஃபஸ்ட்டு வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம், வீட்டு அவன் அவன் இருப்பார். அச்சு காய்ச்சலும் அப்புறம் போய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காயும் நல்லா சேர்ந்துட்டு இருந்தா. அச்சு வந்து எப்பயுமே விளாடு வருவாள். இப்போ வந்து பொங்கல் வந்து பொங்கல் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு தீ எல்லாமே போட்டுட்ருக்கோம் ரெடியாக. பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்கினா தான் அடுத்து வேலையே ஆரம்பம். அதனால் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலே பொங்க போகுது. இது வந்து நடு காட்டுக்குள்ளே இருக்கா, அதனால் காற்று பாருங்கள் எப்படி அடிக்கணும். அப்படி அடித்தாலுமே சீக்கிரமாக சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீசாமி கோயில். நல்லா பொங்கல் பொங்கி வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அதுக்குள்ளேயே மணியெல்லாம் விளாண்டு சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். மூணு சேவல் கொண்டு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2, எங்கள் அத்தை ஒரு சேவல் கொண்டு வந்துருந்தாங்க. மொத்தமாக சேவல் எங்கள் அத்தையும் வருஷம் கொண்டு வந்துடுவாங்களோ, அதனால் எல்லாருமே சேர்ந்து தான் வச்சோம். பொங்கல் வந்து பொங்க போது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க டக்குன்னு. இப்போ எங்கள் அம்மா வந்து அரிசி போட்டுட்ருக்காங்க. அப்பா வந்து தண்ணியெல்லாம் அதை தட்டி விட்டுட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு இது வந்து சிக்கன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். எலும்பு எல்லாமே போட்டு குழம்பா வச்சிட்டோம். சிக்கன் குழம்பு. இது வந்து ஒரு சைடு முட்டை அவியுது ஃப்ரெண்ட்ஸ். இது படையலுக்கு. அது வந்து ஈரல் குடல் இது மட்டும் தனியாக போட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடும் முதல்ல வடித்து வச்சிட்டோம். இது வந்து கொஞ்சமாக கறியாக எடுத்து சுக்கா பண்ணியிருந்தோம். சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா அதனால சாப்பிடுவாங்கன்னு சொல்லி வத்தல் எல்லாம் போட்டு சும்மா சுக்கா மாதிரி போட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா எதுவும் போடாமல் வைப்போம்னா அந்த மாதிரி சுக்கா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நல்லாயிருக்கும். முட்டை வெந்துட்டுருக்கு. எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. இவங்களும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்றதுக்காண்டி மகா எல்லாமேனு சித்தப்பா எல்லோரும் வந்துருந்தாங்க. உட்காந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயில்கிட்ட மரம் பாருங்கள் நல்லாயிருக்கு இணலுக்கு. அப்படியே உட்காந்து பேசிவிட்டு அப்புறம் சாப்பாடு ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நாங்கள் தான் கடைசியாக சாப்பிட்டோம். சிக்கன் குழம்பு, முட்டை அவிச்சது, கிரேவி, பொங்கல் எல்லாமே வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் அப்பா எங்கள் அத்தை தான் கடைசியாக சாப்பிட்டாங்க. மீதி எல்லாம் வரிசை எங்கள் அத்தை எல்லாமே பழுமாறிட்டு கடைசியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்க. எல்லாமே முட்டை, சிக்கன் கிரேவி எல்லாமே சாப்பாடு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. குழம்பு மட்டும் மிச்சம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மீதி எல்லாமே கரெக்டாக இருந்தது. குழம்பு வரும்போது ஊருக்கும் கொண்டு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.